சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ தைரியமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கண்மூடி கண் திறப்பதற்குள் எல்லாம் முடியப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று இந்த அப்பா என்னிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வருகின்ற இந்த அப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகின்றேன் என்ற புரிதல் முதலில் உனக்குள் இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, கண் மூடி கண் திறப்பதற்குள் எல்லாம் முடியப் போகிறது என்று உன் அப்பா நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ செவி கொடுத்து கேட்கத்தானே வேண்டும். அப்படி எந்த விஷயம் முடியப் போகிறது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதையும் பதற்றப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக கலக்கமடையாமல் எதை எதை என்று என்னவென்று தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்கிவிட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் கலங்கிவிடாமல், எதற்கெடுத்தாலும் நீ பதற்றமடையாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நீ பதற்றமடையாமல் என்னவென்று கேட்கத்தான் வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய பதற்றம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காது. உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போய்விடும். இனி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும் என் குழந்தை. எப்பொழுதும் நான் முடிக்கக்கூடிய விஷயம் எது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உனக்கு சாதகமான விஷயம் நடக்குமா இல்லை, இதனால் உனக்கு பாதகமான விஷயம் நடக்குமா என்பதனையெல்லாம் நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் வரும் நேரம் இனி உனக்கு எல்லா நிலையையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எதிலும் உனக்கு நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் மட்டும் போதாது. சில விஷயங்களுக்கு அந்தந்த நேரத்தில் நாம் முடிவு கொடுக்க வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதற்கான தீர்வினை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். இந்த நிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீ தூக்கித்தான் சுமக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. பல பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேடல்களுக்குமான புரிதல்களை கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதை உன் அப்பா சொல்வது போல சில நேரங்களில் சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு எதை தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக நல்லபடியாக கண்டு கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எதிலுமே நமக்கு கிடைக்கும் சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற ஒரு விஷயம் உனக்குள் இருந்தே உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நம் பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு என்று நீ தேடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அதற்கான தீர்வுகளை கிடைக்கப் பெறாமல் நீ பதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா ஆனவன் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று முழுக்க முழுக்க பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதற்கு ஒரு முடிவை நான் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென பெற்றுக் கொடுக்கும் இந்த நேரம் எதையும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை கட்டாயமாக நீ உணர வேண்டும். இந்த நிலையில் உனக்கு நடந்தது எல்லாம் நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் தானா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதிலுமே நாம் இந்த வாழ்க்கை தொலைத்து விடக்கூடாது. எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்தி விடக்கூடாது. நீ முடங்கி விட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கும் பொழுது அந்த முடக்கம் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிட நீ எப்பொழுதுமே அனுமதிக்க கூடாது. உன்னை தேடும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான புரிதலை கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலும் நகன்று சென்று விடாதே. நான் பலமுறை பல வகைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்திருந்தாலும்
என் குழந்தை, எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றது தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனையினாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ தொலைத்து கொண்டிருப்பதையும் நான் கண்கூடாக கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன். அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்கும் வாய்ப்புகள் கொடுத்தாலும் என் குழந்தை, இந்த மனிதர்களுடைய தேவையற்ற புரிதல்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பல நன்மைகளை நீ விட்டு கொண்டு தான் இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. எது நடக்கும் என்பது நீ இதுவரையிலும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள மறக்காதே. இத்தனை காலம் என் குழந்தை நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகு. அத்தனையிலும் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கும் நேரம், அத்தனையிலும் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உன் வசமாக்கி விட வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை தந்து இருந்தாலும், இந்த எல்லாமும் தாண்டி நீ உனக்குரிய நேரத்தை நல்லபடியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் மேலும் பல புரிதல்கள் உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கை உனக்கு இனி வேணும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று உணரும்போது இதிலிருந்து உனக்கு எல்லாம் சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது என் குழந்தை, இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களை நீ விட்டுவிடாதே. உடனிருந்து உனக்கு கை கொடுக்க நான் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை நீ தொலைத்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் நீ தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது அல்லவா? அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று இந்த அப்பாவிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் இத்தனை நாளும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டதாக நினைத்து நீ கலங்கி கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததாக எண்ணி நீ பதறிக்கொண்டிருந்தாதோ, அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்லதொரு புரிதல் கிடைக்கப் போகிறது. நீ கண் மூடி கண் திறப்பதற்குள் அத்தனையும் உன் அப்பா இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு முடித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையிலும் இருந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருப்பதை உணர வேண்டும். தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கை நமக்கு நிலைத்திருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை நாம் செயலில் செய்து காண்பிக்க வேண்டும். இதே நம்பிக்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் நாம் மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். இதனை எந்த காலத்திலும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. அப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு வேண்டியதை விரும்பியதையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எதையுமே தேவையில்லை என்று சொல்லி அவ்வளவு சுலபமாக விட்டு விலகிவிட முடியாது. எந்த விஷயங்களையும் உண்மை இல்லை என்று சொல்லி நீ தள்ளிவிட முடியாது. கொடுப்பது நானாக இருக்கும்போது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு உன் சாயப்பா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பா நினைத்திருந்தால் இதை எல்லாமும் என்றும் முடித்து வைத்திருக்கலாம். ஆனால் இத்தனை காலம் இது எல்லாமும் இப்படி இழுத்து கொண்டு செல்வதற்கு என்ன காரணம்? இத்தனை காலம் இது எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் என் குழந்தை முதலில் நீ உணர வேண்டும். இதையெல்லாமும் முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ விருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நீ விரும்பிய நல்லதை உனக்கு தராமல் போய்விட்டது. எல்லாம் உடனிருந்து உனக்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகத்தின் வெளிப்பாடு தானே. இவர்கள் துரோகங்களை செய்ய செய்ய இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ வெறுத்து ஒதுக்க தொடங்கிவிட்டாய். மேலும் 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 பல கஷ்டங்கள் உனக்கு வர வர இது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கடந்து வர வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் வந்துவிட்டாய். உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே நல்லதையே உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனையிலும் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு முடியட்டும். இத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லட்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்.
எதற்காகவும் பயப்படாதே. உன் அப்பா உன்னோடுவே இருந்து உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாகவே செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.